அதனால் வந்து இதை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து மிக அருமையாக இருக்கும். தூக்கம் நல்லா வருங்கய்யா. தூக்கத்துக்கு மெயினான பொருளுங்கய்யா. அருமையாக வேலை செய்யும். இரவில் தான் சாப்பிடணும், பகலில் சாப்பிடக்கூடாதுங்கய்யா. இது மிகப்பெரிய ஒரு கல்ப மருந்தோடு சேர்ந்ததுங்க. கல்பம் தாங்க அது. மென்று சாப்பிடணும். ஐயோ சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன். கமர்கட்டு மாதிரி தான் இருக்கு. நல்லா செரிமானம் கொடுக்கும்யா. பசி நல்லா எடுக்கும். பசி அருமையாக எடுக்கும், செரிமானம் கொடுக்கும். வணக்கம் நண்பர்களே, நானும் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா, என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா நிறைய சுக்க பழம் கொடுத்துருக்கீங்க. வெள்ளரி பழம் சொல்லுவாங்க. இது வெவ்வேறு பேரால் அழைக்கப்படுது. மதுரையில வந்து வெள்ளரி பழம் தாங்க நாங்க சொல்றோம். வெள்ளரி பழம் மதுரையில சொல்லுவீங்க. சரிங்க ஐயா. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சுக்கம் பழம் சொல்லுவோம். சரிங்களா? இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? ஐயா, இப்ப இதுல இருந்து வந்து ஒரு ஜாம் பண்ணியிருக்கோம். இந்த ஜாம் எடுத்து சாப்பிடும் போது தூக்கம் நல்லா வரும்யா. தூக்கம் வராதுக்கு தூக்கம் வரும். மூச்சு வந்து நல்லா ஃப்ரீ ஆகும்யா. மூச்சு விடுறதுக்கு நல்லா ஃப்ரீ ஆகும். கடைச்சரக்கு சேர்த்துருக்கோம். வேற கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் சேர்க்கல. கடைச்சரக்கு கடையில கிடைக்கிற பொருளை சேர்த்து நாங்க இதை வந்து அப்படியே வந்து சும்மா கமர்கட்டல் மாதிரி சாப்பிட்டு பண்ணியிருக்கோம். இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை சாப்பிடும் போது கமர்கட்டல் மாதிரி இருக்கும். இதை சாப்பிடும் போது செரிமானம் நல்லா வரும்யா. தூக்கமின்மை நல்லா வரும். இப்ப இந்த சுக்கமலத்தை எப்படி எல்லாம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் சொல்லுங்க? இப்ப இதை நேரடியா சாப்பிட்டோம்னா இதை வந்து வாயுத்தன்மை இருக்குங்கய்யா. இது வாயுத்தன்மை இருக்கும் போகும்போது அவங்க வந்து மேல் வலி வரும். அதனால வந்து இதுல சர்க்கரை போட்டு சாப்பிட்டா ஓரளவு சரி கட்டுங்கய்யா. ஆனா இந்த சர்க்கரையை விட நான் இது கடைச்சரக்கு சாப்பிட்டு இப்ப சித்த மருத்துவ பாரம்பரிய வைத்தியத்துல இது வரைக்கும் யார் பண்ணியிருக்கான்னு அடியனுக்கு தெரியாது. ஆனா அடியனுக்கு இது தோணுச்சு பண்ணுனேன். ஆனா இது வந்து இதுல சாப்பிடும் போது நாங்க வந்து அந்த வாயுவெல்லாம் எடுக்கிறதுக்கான பொருளை சேர்த்துருக்கோம். அதனால வந்து இதை சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து மிக அருமையா இருக்கும். தூக்கம் நல்லா வருங்கய்யா. தூக்கத்துக்கு மெயினான பொருளுங்கய்யா. அருமையா வேலை செய்யும். இரவுல தான் சாப்பிடணும், பகலில் சாப்பிடக்கூடாதுங்கய்யா. இது மிகப்பெரிய ஒரு கல்ப மருந்தோடு சேர்ந்ததுங்க. கல்பம் தாங்க அது. மென்று சாப்பிடணும். ஐயோ சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன். கமர்கட்டு மாதிரி தான் இருக்கு. ஐயா, இது தொடர்ந்து மென்னு சாப்பிடும் போது உமிழ்நீரோட சேர்ந்து உள்ள போகும். நல்ல உமிழ்நீர் வருது. இதுல நல்லா அந்த காரத்தன்மை வேற இருக்குது. ஆமாங்க. அதை சாப்பிடும் போது என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு படிப்படியா சரியாகும்? முக்கியமா வந்து இது வந்து கிட்னிக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்க. நூல் பாகம் இருக்கு, அகத்தியர் கண்டத்துல இருக்கு. கிட்னி உடல்ல உள்ள எந்தெந்த ஸ்பாட்ஸ் அடியா இருக்கு அதை பூரா ரிமூவ் பண்ணுவீங்க. சரி பண்ணுவீங்க. 6 ஆதாரத்தையும் சரி பண்ணும். ஓ, அருமை அருமையா. வெள்ளரி கல்பம்னு போட்டிருக்கீங்க. கல்பம் தாங்க. வெள்ளரி கல்பம் தான். கல்பனே போட்டிருக்கீங்க. அருமைங்க அருமை. இதுல லேயம் கிடையாது, இது கல்பம். ஆமா. அதாவது உடலை வந்து காயகல்பமா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்துன்னு சொல்லலாம். ஆமாயா, மாமருந்தே தாங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க நவபாசான சித்தரா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அதுல பகிர்ந்துக்கிறதுனால ஈசன் கொடுத்த பொக்கிஷன் தாங்க. எனக்கு உண்மை தெரியாதுங்க. எல்லாம் வந்து 33 தேவர் 42 12 சித்தர்கள் வந்து அந்த கீழடி வந்து உலகத்துக்கே தமிழ் இடத்துக்கு முதலிடமா சொல்லியிருக்காங்க. அதுல அடியன் வந்து பிறந்து இன்னைக்கு இந்த நிலைகளை கொடுத்தது அந்த 33 தேவர் 48 ரிஷி 12 சித்தரும் தான். நான் நன்றி செய்யணும், நன்றி கூற வேண்டும். கண்டிப்பாங்கய்யா. ஏன்னா அவங்களுடைய புண்ணியம் தாங்க இந்த நிலையெல்லாம் எனக்கு காமிச்சிருக்காங்க. மனிதனாக அதை செய்யவே முடியாதுங்க. அவங்களுடைய நிலை இல்லாம இதெல்லாம் வந்து கையில கூட தொட முடியாது. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய அருள் இல்லாம இந்த பொருளெல்லாம் வந்து 2 நாள்ல குப்பைக்கு போற பொருளுங்க. 2 நாளையில இன்னைக்கு சாப்பிடலன்னா நாளைக்கு குப்பைக்கு போயிடும். குறைஞ்சபட்சம் என்னுடைய சவால் இதுல வந்து 1 வருஷத்துக்கு கூட இந்த வச்சிருக்கலாம். ஓ சரிங்க. ஜாம் ஐயா, இதுல எவ்வளவு எடுக்கலாம்யா அளவு? இதுல அளவு வந்து இந்த 2 கிராம் 3 கிராம் எடுக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு பொருளுமே விருந்து மருந்துங்கிறது அளவு வந்து 2 கிராம் 3 கிராம் தாங்க. அதுக்கு மேல எடுக்கும்போது வந்து அது வந்து தாங்காதீங்க. கையில ஒட்டுதான்னு பாருங்க. ஒட்டல கையில ஒட்டுதான்னு பாருங்க. கமர்கட்டு மாதிரி இருக்குது. கமர்கட்டு மாதிரி பண்ணலாம். கையில ஒட்டல. இது பூரா அவங்க. நான் சும்மா ஒரு வேலைக்காரன் தாங்க. என்னால ஒண்ணுமே கிடையாது. நான் அவங்க செய்யற வேலையத்தான் பாக்குறேன்னு அவங்க கொடுக்குற வேலைய நான் ஒன்றும் இது பண்ணல. அதை வந்து நல்லா செரிமானம் கொடுக்கும்யா. பசி நல்லா எடுக்கும். பசி அருமையா எடுக்கும், செரிமானம் கொடுக்கும். வேற ஒன்றும் செய்யாது. நீங்க சாப்பிடலாம், ஒன்றும் தைரியமா சாப்பிடலாம். முன்ன கொடுத்தீங்களே அதனால ஒண்ணும் இல்ல, சாப்பிடுங்க. நான் கூட தானே இருக்கேன். நீங்க கவலைப்படுங்க. மிக அருமையான ஒரு பொக்கிஷன் சித்தரனுடைய ஆசீர்வாதத்தோட அரியனுக்கு இது கிடைச்சிருக்குங்க. நேயர்களே, வேணுன்றவங்க கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க. இது மாதிரி இயற்கையான உணவுகள் எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.